மறுபடியும் உங்க எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஒரு வாரமா கர்த்தர் உங்களை அவர் விதமா ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்தி வந்த அந்த கிருபைக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துறேன். ஆஹ் நிச்சயமா இந்த ஒவ்வொரு நாளும் நம்மை தேவன் பலப்படுத்தி வருகிறார். விசுவாசத்துல அவருடைய அன்பை நம்ம இன்னும் ஆழமா அறிந்து கொள்ளும்படி தேவன் உதவி செய்யறாரு நான் விசுவாசிக்கிறேன். இதுல வர்ற நீங்க எல்லாருமே அந்த டெய்லி மெசேஜஸ் ஒரு 5 மினிட்ஸ் தான். நீங்க அதை கேட்கும் போது ஒவ்வொரு நாளும் அந்த ஸ்பிரிட்ல நீங்க பலப்பட்டு அந்த நாளைக்குரிய ஆஹ் நாளை ஒரு சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறதுக்கு உதவி செய்யும் நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா அந்த மெசேஜுக்கு நான் ஃபர்ஸ்ட் டே நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த வார்த்தைகள் என்னைய ரொம்ப பலப்படுத்தும், தைரியப்படுத்தும். அதனால மேக்சிமம் முடிந்த வரைக்கும் நீங்க மிஸ் பண்ணாம ஒரு 5 மினிட்ஸ் தான் நீங்க அதை பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அது அந்த அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். டெய்லி அந்த மெசேஜ் வந்து வர்ற வார்த்தை வரணும், அன்னன்னைக்கு அந்த வார்த்தை பிரயோஜனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ப்ரேயரோட தான் அதை பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்க எல்லாரும் முடிந்த வரைக்கும் அந்த ஒரு 5 மினிட்ஸ் ஒரு ஸ்பெண்ட் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா நிச்சயமா அந்த ஒவ்வொரு வார்த்தைகள் மூலம் தேவன் உங்க கூட இடைப்பட்டு கொண்டே இருப்பார். அந்த நாள் முழுவதும் உங்க அந்த தேவ அன்புல உங்களை நிரப்பி உங்களை பலப்படுத்தி ஆவியானவர் உங்களை தைரியப்படுத்தி நடத்துவார் நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு கூட நான் மெசேஜுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் யோசிச்சுட்டு ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கிற போது ஆஹ் ஒரு வார்த்தை, அதாவது நான் இன்னைக்கு பேச போறது கிங்டம் ஆஃப் லைட், ராஜ்யம், அவருடைய ஒளியின் ராஜ்யம். அந்த ஒளியின் ராஜ்யத்தை குறித்து ஆஹ் ரொம்ப இருதயத்துல ஆழமா ஆண்டவர் இடைப்பட்டதுனால நம்ம பார்க்க போறோம். நான் அதுக்கு முன்னாடி ஆஹ் இன்னைக்கு நான் ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கிறப்போ ஒரு வார்த்தை, இது யாருக்காகன்னு எனக்கு தெரியல, ஆனா இந்த வார்த்தைய ஆண்டவர் திரும்ப திரும்ப என் இருதயத்துல தந்து அத சொல் சொல்றதுனால அவர் 5 நிமிஷம் ஆமாப்பா. ஒரு 5 நிமிஷம் அந்த வார்த்தையை நம்ம தியானிச்சுட்டு இன்னைக்குள்ள மெசேஜுக்கு கடந்து போவோம். வாசிக்கலாம். ஏசாயா 41 10வது வசனமும் 13வது வசனமும். ஏசாயா 41 10 13. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். இந்த வார்த்தை எனக்கு திரும்ப திரும்ப ஆவியானவர் பேசிட்டே இருந்ததுனால யாருக்காக எந்த சூழ்நிலையில நீங்க இருக்கீங்கன்னு தெரியல. ஒருவேளை இங்க இருக்கீங்களா, இத பின்னாடி கேட்க போறவங்களுக்கான்னு தெரியல. ஆனா இந்த வார்த்தைய தேவன் ரொம்ப பிரத்யட்சமா சொல்ல சொன்னார். அதாவது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். இந்த வார்த்தையை குறித்து நான் தியானிச்சுட்டே இருக்கிறப்போ எனக்கு ஒரு பிக்சர் என் கண்ணுக்கு முன்னாடி வந்தது. ஒரு பெரிய ஆலமரம், அது நிறைய விழுதுகள் விட்டு அந்த ஆலமரம் அந்த பூமியில அப்படி ஸ்ட்ராங்கா நிக்கிறத நான் பார்த்தேன். ஒருவேளை மனித பலத்தினால அந்த அப்படிப்பட்ட ஆலமரத்தை எதுவுமே செய்ய முடியாது. இப்ப நிறைய விஷயம்லாம் வந்திருக்கு மரம் அறுக்கிறதுக்கு, அதை வச்சு அவங்க செஞ்சிடறாங்க. ஆனா எதுவுமே அசைக்க முடியாத ஒரு ஆலமரத்தை நான் பார்த்தேன். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, ஒரு ஆலமரம், நான் படைத்த மரம் இவ்வளவு உறுதியா இவ்வளவு ஸ்ட்ராங்கா அந்த பூமியில இருக்குதுன்னா அப்ப நான் எவ்வளவு உறுதியானவன், எனக்குள்ள எவ்வளவு வல்லமை இருக்கும். இந்த அண்ட சராசரங்களை அவ்வளவு பெரிய சோலார் சிஸ்டத்தையே படைத்து அதை ஆளுகை செய்கிறவர் நம்முடைய தகப்பன், சகலத்தையும் தம்முடைய வார்த்தையினால் தாங்குகிறவர் நம்முடைய தகப்பன். அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். அப்போ அவரு அந்த அண்ட சராசரங்களையும் படைத்தவர், சர்வ வல்லமையுள்ளவர். அவர் நம்ம கூட இருந்தார்னா நம்ம எதற்கு பயப்பட தேவை? இன்னைக்கு ஒரு சிலர் ரொம்ப பயந்து போன சூழ்நிலைகள்ல இது எப்படி நடக்கும், இது எப்படி முடியும், நான் இதுல இருந்து வெளியே வருவனா, என்னால இதுல இருந்து தப்பிச்சு வெளியே வர முடியுமா அப்படின்னு சொல்லி இருதயத்துல பயங்கரமான அங்கலாய்ப்புகளோட நீங்க இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த முழு அந்த சோலார் சிஸ்டத்தையும் படைத்து எல்லாவற்றையும் படைத்து, நீங்க யோசித்து பாருங்களேன். அடிக்கடி நான் எறும்பதான் நான் யோசித்து பார்ப்பேன். அவ்வளோண்டு ஒரு குட்டி எறும்பு, அது தனக்கும் மேல எத்தனையோ மடங்கு வெயிட்ட சுமந்துட்டு
அது கோடை காலத்துல தனக்காக சேகரித்து வைக்குதான். அப்போ அத்தனோட ஒரு தலைக்குள்ள அவ்வளோ ஒரு அறிவு, அது அவ்வளவு கூட்டம் கூட்டமா ஒன்னா போகுது வருது. அப்போ அந்த ஒரு எறும்புக்கு கூட அவ்வளவு ஒரு அறிவை கொடுத்து அது அது வேலையை செய்யும்படி தேவன் படைத்திருக்கிறதையும், ஒரு தூக்கணா குருவியை நீங்க பார்க்கும்போது அது எவ்வளவு அழகா அது கூடு கெட்டுது. அந்த அந்த தலைக்குள்ள அதுக்கு தேவையான ஒரு மூளையை கொடுத்து அவ்வளத்தையும் நேர்த்தியாய் கிரமமாய் நான் அடிக்கடியா நான் ஊருக்கு போகும்போது காலையில நாங்க டிராவல் பண்ணி போகும்போது சன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எப்படி ஒரு நம்ம வட்டம் போட்டோம்லாம் எப்படி அந்த வட்டம் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மாதிரி வரும். நம்ம ஒருவேளை காம்பஸ் வச்சு போட்டோம்னா அந்த சர்க்கிள் வந்து நேரா வரும். ஆனா அவர் படைத்த படைப்பு பாருங்க, அவ்வளவு ஒரு பர்ஃபெக்ட் சர்க்கிளா அந்த சன் அதெல்லாம் இருக்கிறத பார்க்கும்போது எவ்வளவு அழகா தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர், இவ்வளவு அழகா படைச்சு நமக்காக கொடுத்து நம்ம இந்த பூமியில நம்மளை ஆள வைத்திருக்கிற தேவன், அவர் சொல்றாரு நான் உன் கூட இருக்கிறேன். இவ்வளவு பெரிய தேவன் நம்ம கூட இருக்கிறார்னா நம்ம எதற்கு பயப்படணும்? ஒரு காலம் ஒரு விஷயத்துக்கும் நீங்க சோர்ந்து போனல. அவர் உங்க கூட இருக்கிறேன்னு சொன்னாருன்னா நீங்க எந்த காரியத்துக்கு பயப்படுறீங்களோ அந்த காரியத்தை அவர் செய்து முடிப்பார். உங்களுக்கு வெற்றியாய் அந்த காரியத்தை முடிய பண்ணுவார். அதனாலதான் அவர் சொல்றாரு நீங்க பயப்படக்கூடாது. அவர் தன்னுடைய பிள்ளைகள் பயப்படக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கிற ஒரு தகப்பன் தான். நம்ம அடிக்கடியாக பிரசங்கங்கள்ல கேட்டது அதுதான், பயப்படாதேன்னு சொல்லி வேதத்துல அது எனக்கு தெரியல, வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம அந்த பயப்படாதேன்னு சொல்லும்படியா 365 தடவை 366 தடவை பயப்படாதேன்னு வேதத்துல இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இன்றைக்கு தேவன் அதே வார்த்தைய இத அப்படி பயந்து போன சூழ்நிலையில இருக்கிற உங்க ஒவ்வொருத்தர் கூடயும் பேசுறாரு. நீ பயப்படாதே. ஏன்னா கூட இருக்கிறவர் யாருன்னு நமக்கு தெரிஞ்சா நமக்கு என்ன வராது? பயம் வராது. நம்ம ஒரு சின்ன பிள்ளைகளா இருக்கும் போது நம்ம எங்க வெளியே போனாலும் நம்ம அம்மா அப்பா கூட நம்ம போனோம்னா நமக்கு எதை பத்தியும் பயம் வராது. ஏன்னா அம்மா அப்பா நமக்கு எல்லாத்தையும் பாத்துக்கிடுவாங்க, ப்ரொடெக்ஷனா அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கறதுல நம்ம ரொம்ப தைரியமா இருப்போம். ஆனா வளர வளர நிறைய பயங்கள் நமக்கு வருது. அதே மாதிரிதான் இன்றைக்கு அவ்வளோ பெரிய ஒரு சர்வ வல்லவருடைய அரவணைப்புக்குள்ள, அந்த தகப்பனுடைய அந்த அன்புக்குள்ள நம்ம இருக்கிறோம்னா நம்மள பயப்படுத்துகிற எந்த சூழ்நிலைகளும் நம்மை மேற்கொள்ள முடியாது. அப்போ நீங்க யோசித்து பாருங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவ அக்கினிக்குள்ள போடுறாங்க. அந்த அக்கினிக்குள்ள போட்டப்ப கூட அந்த தகப்பனுடைய அந்த ஸ்பரிசம் அவங்கள சுற்றி இருக்கு. அவங்கள ஒன்றும் சேதப்படுத்த முடியல. இன்றைக்கு நீங்க அவருடைய பிள்ளைகள்னு சொல்லி நம்ம நல்லா அறிந்திருக்கிறோம். ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட அவருடைய பிள்ளைகள்னு சாட்சி கொடுக்கிறான்னு நம்ம பார்த்திருக்கிறோம். அப்ப இன்றைக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் நம்ம இருக்கும்போது எந்த தீங்கு நமக்கு நேரிடும்? ஒரு காலம் ஒரு தீங்கும் நேரிடாது. அதனாலதான் நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி. அவர் உங்களை பலப்படுத்த போறாரா? அவர் உங்களுக்கு சகாயம் பண்ண போறாரா? உங்களுக்கு உதவி செய்து உங்களுக்கு என்ன தேவையோ அந்த சகாயத்தை அவர் இன்றைக்கு உங்களுக்கு செய்கிறார். நிச்சயமா இந்த வார்த்தை இன்றைக்கு விசுவாசிப்பீங்கன்னா நீங்க பயந்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில இருந்து நிச்சயமா தேவன் உங்களை வெளியே கொண்டு வருவார். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அவருடைய ஓங்கிய புயமும் வல்லமையுள்ள கரமும் எகிப்துல 430 வருஷம் அடிமைகளா இருந்த அந்த ஜனங்களை வெளியே கொண்டு வந்துதான் எத்தனை 20 லட்சம், கிட்டத்தட்ட 20-30 லட்சம் ஜனங்கள் ஒரே ராத்திரியில அவருடைய ஓங்கிய புயமும் வல்லமையுள்ள கரமும் வெளியில கொண்டு வந்துதான் இன்றைக்கு தேவன் சொல்றாரு அதே வல்லமையின் நீதியின் வலது கரத்தினால், அவருடைய வலது கரத்தினால் உங்களை தாங்குகிறார்னா நிச்சயமா அப்படிப்பட்ட போராட்டங்களிலும் இருந்து இன்றைக்கு அவருடைய ஓங்கிய புயம், அவருடைய வல்லமையுள்ள கரம் உங்களை வெளியே கொண்டு வருகிறது. இத நீங்க ஆழமா என் தகப்பன் என்னோடு கூட இருக்கிறார், நான் இந்த பிரச்சனையில இருந்து நிச்சயமா வெளியில வரப்போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்க விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போது நீங்க நிச்சயமா அந்த பயப்படுகிற சூழ்நிலைகளை ஈஸியா மேற்கொள்றதை நீங்க பார்ப்பீங்க. 13ஆம் வசனம் அததான் சொல்லுது. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து. அவர் நம்ம கையை பிடித்திருக்கிறார். நம்ம பிடிச்சோம்னா விட்டுருவோம். ஆனா அவர் பிடிச்சிட்டாருன்னா
நம்மள ஒரு நாள் விட முடியாது. உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அவர் நம்ம கூட துணை நிற்கிறாராம். இது பழைய ஏற்பாட்டுல பார்க்கிறோம். நமக்கு இன்னைக்கு புது உடன்படிக்கையில அவர் கூடவே நம்ம இருக்கிறோம். அவர் பக்கத்துலதான் நம்ம இருக்கிறோம். அவருடைய ரத்தத்தினால் அவருக்கு சமீபம் ஆயிட்டோம். இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ அவர் நமக்கு துணை நிற்கிறார்னா நீங்க எந்த காரியத்தை குறித்தும் பயப்பட தேவையில்லை. இன்றைக்கு அப்படிப்பட்ட பயங்களோடு ஒருவேளை நீங்க இதுல இருக்கிறவங்களோ இதை கேட்க போறவங்களோ யாரா இருந்தாலும் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, பயப்படாதே. அந்த பயம் நம்மளை விட்டு போகும்போது அடுத்தது நம்ம போராட்டங்கள், நம்ம பிரச்சனைகள்ல இருந்து நிச்சயமா நீங்க வெளியில வர்றத நீங்க பார்ப்பீங்க. இந்த வார்த்தையை மாத்திரம் நீங்க கண்டிப்பா விசுவாசிங்க. அதுக்கு இதான் ஒரு பாட்டு நான் அனுப்பியிருக்கேன் நம்ம குரூப்ல. என்னை நடத்திடும் தேவன். அந்த பாட்டு எத்தனை பேருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் பாடுறேன், நீங்களும் கூட சேர்ந்து என் கூட பாடுங்க. நிச்சயமா அந்த பயங்கள்ல இருந்து தேவன் நம்மை வெளியே கொண்டு வருகிறார். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவனின் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லை, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவனின் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. அன்பின் தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த நாளிலும் நீர் உம்முடைய பிள்ளைகளோடு இடைப்பட்ட இந்த வார்த்தையின்படி, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. நீ வாக்கு கொடுத்தவர் எவ்வளவு பெரிய தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உமக்கு பாதப்படி அப்பா. இவ்வளோ பெரிய தேவன் எங்களுக்கு துணையாய் நிற்கிறேன் என்று சொல்லி நீர் வாக்கு கொடுத்திருக்கிறதுனால இந்த நாட்கள் அப்பா உடைய பிள்ளைகளுக்கு அப்பா எதிராய் வந்த எல்லா பயமுறுத்துகிற சூழ்நிலைகளும்
இன்றைக்கு அது அகன்று போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றிலும் தேவன் வெற்றியை கொடுக்கிறதற்காய், ஜெயத்தை கொடுக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளுடைய இருதயத்தில இருந்து அந்த பயங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகி போகும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த ஜூம் மீட்டிங் ஆண்டவரே அப்பா, இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இதை ஆசீர்வாதமாய் நீர் மாற்றி தரும்படியாய், என்னை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளையும் நம்ம அந்த ஏற்கனவே நம்ம கிங்டம் பத்தி பார்த்திருக்கிறோம். இது இன்னொரு ஒரு ஆங்கிள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நிச்சயமா இந்த வார்த்தைகள் உங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் மிகுந்த பிரயோஜனமா இருக்கும். நீங்க இந்த மெசேஜஸ், இந்த கிங்டம், நான் இப்போ ஆக்சுவலா நான் சொல்லணும்னு நினைச்சேன். நம்ம நியூ கவர்னன்ட் பிலீவர்ஸ் அந்த குரூப்ல வந்து நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த பிளேலிஸ்டுக்குள்ள நீங்க போனீங்கன்னா எந்த மெசேஜ பாக்கறனாலும் ஈஸியா நீங்க பாத்துக்கலாம். இப்ப ஹீலிங்னா ஹீலிங்க்கு தனியா போட்டிருக்கோம். அந்த ஹீலிங் உள்ள மெசேஜ் நீங்க பாத்துக்கலாம். டுனாமிஸ்னா டுனாமிஸ்குள்ள தனியா இருக்கும், நீங்க பாத்துக்கலாம். இல்லைன்னா அந்த வீடியோஸ் ரொம்ப, ஏன்னா இப்ப டெய்லி மெசேஜஸ் போடுறதுனால நிறைய வீடியோஸா இருக்கிறதுனால சர்ச் பண்றது கஷ்டமா இருக்கு. அதனால அந்த பிளேலிஸ்ட்ல போட்டிருக்கோம். எந்த மெசேஜஸ் நீங்க ஏதாவது சோர்ந்து போயிருந்தீங்கன்னா அதற்கு அந்த நாளுக்கேற்ற அந்த வார்த்தையை நீங்க தியானிச்சு அதை திருப்பி நீங்க கேட்பீங்கன்னா கர்த்தர் நிச்சயம் உங்களை பலப்படுத்துவார். இந்த நாளையும் நம்ம தேவனுடைய ஒளியின் ராஜ்யத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். வாசிக்கலாம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மத்தேயு 3:2. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். மத்தேயு 4:17. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். சரி, இதை நம்ம அதாவது காஸ்பல் ஃபுல்லா நம்ம பார்த்தோம்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இயேசுவுக்கு வழியை உண்டாக்கின யோவான் ஸ்நானகனும் அதைத்தான் பிரசங்கிக்கிறாரு. இயேசுவும் இந்த இடத்துல அதுதான் பிரசங்கிக்கிறாரு. ஏன்? அதாவது தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை தான் பிரசங்கிக்கும்படியா சீஷர்களுக்கும் ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். அப்போ யோவான் ஸ்நானகனா இருந்தாலும், இயேசுவா இருந்தாலும், சீஷர்களா இருந்தாலும் எல்லாருமே ஏன் ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆதாம் நாட்கள்ல ஆதாம் என்ன செய்யறான்? ஆண்டவருடைய அன்பை உணராததுதான் பாவம் நம்ம பார்த்தோம். அந்த பாவத்தினால அவன் பாவத்தின் கிரியைகள் உலகத்துக்கு வருது. ஆதாம் செய்த அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த பழத்தை ஆண்டவருடைய அன்பை உணராததுனால அவன் சாப்பிட்டதுனால முழு மனுக்குலமும் பாவத்துக்குள்ள போய் அந்த இருள், அதாவது ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள இருந்த அவன் சாத்தானுடைய அவனுடைய ஆளுகைய சாத்தானுக்கு கொடுத்தது நிமித்தம் அங்க இருளின் ராஜ்யத்துக்குள்ள எல்லாரும், ஆதாமுக்கு கீழே இருந்த எல்லாரும், இயேசுக்கு முன்னாடி இருந்த எல்லாருமே எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகின்றா இருக்கு. எல்லாரையும் அந்த பாவம் என்ன செஞ்சுட்டு இருந்தது? ஆண்டு கொண்டு இருந்ததாம். அப்போ வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆவது வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் ஆதாமை படைக்கும் போது நமது சாயலாக நமது ரூபத்தின்படி, அப்போ நமது தமதுன்னு வரும்போது அங்க 3 திரியேக தேவன் அங்க இருக்கிறாங்க. தனது ஒரு சாயலா ரூபத்தின்படியா மனுஷனை உண்டாக்குவோன்னு சொல்லி அவங்க பூமி அனைத்தையும், பூமி மேல் ஊறும் எல்லாவற்றையும் ஆளக்கடவர்கள். அப்போ ஆளுகைய தேவன் யாருக்கு கொடுத்திருந்தாரு? ஆதாமுக்கு கொடுத்திருந்தார். ஆனா இந்த ஆளுகைய ஆதாம் சரியாக பயன்படுத்தாம அந்த இடத்துல சாத்தானுக்கு இடம் கொடுத்ததுனால, சர்ப்பத்துக்கு இடம் கொடுத்ததுனாலதான் பாவத்துல விழுறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அடுத்தது 28ஆவது வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி
திருப்பி அதே லிஸ்ட் சொல்லி அவைகளை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அப்ப அவர் ஆசீர்வதிக்கிறதே இந்த பூமியை நீங்க ஆளுகை செய்யணுங்கிறது தான் தேவனுடைய திட்டம். ஆனா ஆதாம் அதை இழந்து போனதுனால ஆதாமுக்குரிய ஆளுகை யாரிடத்துல இப்ப வந்துருச்சு? அந்த சாத்தானுடைய கையில போனதுனால அந்த ஒளியின் ராஜ்யம் இப்ப என்னவா மாறிடுச்சு? இருளாய் மாறிடுச்சு. அப்போ இருளின் ராஜ்யத்துக்குள்ள முழு மனுக்குலமும் என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. அதனால தேவன் அவங்களுக்கு எப்படி பேசினாலும் தப்பா புரியுது, அவரு அன்பா சொன்னாலும் அது தப்பா புரியுது. எல்லாமே அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை சாப்பிட்டதன் விளைவு முழு மனுக்குலமும் கடவுளை சரியா அறிந்து கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு மனிதன் தள்ளப்பட்டதை பார்க்கிறோம். அதுலயும் ஒரு சிலரை ஆண்டவர் தெரிந்தெடுத்து அவங்க கூட பேசி அவங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினதை நம்ம வேதத்துல பார்க்கிறோம். ஆனா முழுமையுமா யாருமே இந்த ஆஹ் ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள வர முடியாத நிலையில தான் அவங்க இருந்ததை பார்க்கிறோம். அப்போ பல வருஷ காலமா இந்த இருளின் ராஜ்யத்துக்கும் இந்த ஒளியின் ராஜ்யத்துக்கும் பகை இருந்துட்டே இருக்கு. இந்த இந்த டோட்டலா இந்த இருளின் ராஜ்யத்துல இருந்து தன்னுடைய பிள்ளைகளை மனு குலத்தை ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்காக தான் ஒளியாகிய அவர் இந்த பூமிக்கு வந்ததை நம்ம பார்க்கிறோம். நிறைய இடங்கள்ல ஒளியை குறித்து புதிய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கிறோம். நான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன். அப்போ அவர் வெளிச்சமா இருக்கிறார்னா அவருக்கு கீழே இருக்கிற எல்லாருமே அந்த வெளிச்சத்துக்கு கீழே அவருடைய அந்த ராஜ்யம், வெளிச்சத்தின் ராஜ்யம், ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள நம்ம இருக்கிறோங்கிறத நம்ம நல்லா அறிந்துக்கணும். இன்னும் அதுக்கு வசன ஆதாரங்கள் நிறைய இருக்கு, நம்ம பார்க்க போறோம். வாசிக்கலாம். கொலோசையர் 1:13. கொலோசையர் 1:13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை சோஸ்தரிக்கிறோம். இருளின் அதிகாரத்துல இருந்து நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சுட்டோம்? அடிக்கடியா அந்த வசனத்தை நான் சொல்லுவேன். எனக்கு விடுதலை கொடுத்த ஒரு வார்த்தை இந்த வார்த்தை தான். நான் இருளின் அதிகாரத்துக்குள்ள இல்ல, அவருடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டேன் அப்படின்னா என்னைய சத்துரு ஒரு காலம் எங்க பக்கத்துல வரவே முடியாதுங்கிற அந்த வார்த்தையை நான் இருதயத்துல ஆழமா நான் விசுவாசிக்க ஆரம்பிச்ச பிறகுதான் விடுதலைகளை நான் பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ இருளின் அதிகாரத்துக்குள்ளதான் நம்ம இருந்தோம். ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் நம்ம மாறினதுனால இன்றைக்கு அந்த குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம வந்து சேர்ந்துட்டோம். நமக்கும் இருளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இருள் நம்ம பக்கத்துல வரவே முடியாது. ஏன்னா ஒளி இருக்கிற இடத்துல அங்க இருள் இருக்கவே முடியாது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லைன்னு யோவான் 1:1 பார்க்கிறோம். அதுதான். அப்போ இருளுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறாரு? வச்சிருக்கிறாரு. அதே இதை நான் டிபிடி வெர்ஷன்ல அந்த வார்த்தையை வாசிக்கிறேன். He has rescued us completely from the tyrannical rule of darkness and has translated us into the kingdom realm of his beloved Son. For in the Son all our sins are cancelled and we have the release of redemption through his very blood. எல்லா பாவமும் என்ன ஆயிடுச்சு? கேன்சல் ஆயிடுச்சு. அவருடைய ரத்தத்தினால நம்ம என்ன செய்திருக்கிறோம்? மீட்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இன்றைக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் ஆழமா தெரிய வேண்டிய ஒரு விஷயம், நீங்க உங்களை யாரும் உங்க பக்கத்துல எந்த சத்துருவும் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. நான் அதை விசுவாசிக்கிற வரைக்கும் இந்த பிசாசு போராடி கொண்டே இருந்தான். அப்போ உலகத்துல இருந்தா பிசாசு நமக்கு போராட்டத்தை கொண்டு வருவான் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பா நிச்சயமா நான் பிசாசு இல்லைன்னு சொல்லல, அவனுடைய போராட்டங்கள் இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்ம எங்க இருக்கிறோம்னு தெரிஞ்சாதான், அவனுடைய பொய்களை நம்ம நம்ப மறுத்தாதான் நம்ம எப்படி இருப்போம்? நம்ம இருதயம் சமாதானத்துல இருக்கும். நம்ம இப்ப நல்லா தெரிய வேண்டியது, இருளுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, நான் ஒளிக்குள்ள வந்துட்டேன். ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்திருக்கிறோம். அவருடைய ரத்தத்துக்குள்ள வந்துட்டோம். அவர் பக்கத்துல நம்ம உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இவ்வளோ பெரிய ஒரு ப்ரொடெக்ஷனுக்குள்ள நம்ம இருக்கிறோம் அப்படின்னா
எங்க வீட்டையோ எங்க குடும்பங்களையோ சத்ரு அந்த டார்க்னஸ் உடைய எந்த பவரும் நம்மளை என்ன செய்ய முடியாது, டச் பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த ஆழமான நம்பிக்கை விசுவாசம் உங்களுக்கு வரும்னா நிச்சயமா நிறைய எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். சில குடும்பங்கள்லாம் இந்த பிசாசின் பிடியில அகப்பட்டு பல வருஷமா இருப்பாங்க. அவங்க ஜோம் பண்ணுவாங்க, ரொம்ப நல்லவங்க தான். பல வருஷமா ஜோம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா விடுதலையே இருக்காது. காரணம் என்னன்னா சத்தியத்தை அறியாததுதான் காரணம். சத்தியத்தை நம்ம எப்ப அறியறோமோ அன்றைக்கு விடுதலை. அவங்க அதாவது ஜோம் பண்ணணும், அந்த ஜெபம், அமாவாசை ஜெபம், அந்த இந்த ஜெபம், எல்லா ஜெபத்துக்கும் போவாங்க. வருஷ காலமா பிசாசு போராட்டத்துக்குள்ளேயே இருப்பாங்க. விடுதலையே இருக்காது. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். ஐயோ, எப்படியாவது இந்த ஜனங்களுக்கு சத்தியம் போயிருச்சுன்னா அவங்க விடுதலையா வாழ்வாங்களே அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு ஒருவேளை கர்த்தர் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு விதைக்கிறாருன்னா உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் நீங்க இந்த சத்தியத்தை நீங்க நிச்சயமா சொல்லணும். உங்களை கொண்டு தேவன் எத்தனையோ குடும்பங்களை விடுவிக்க அவர் திட்டம் வைத்திருக்கிறதுனாலதான் நம்ம இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கோம். ஒருவேளை நான் இதை அனுபவபூர்வமா நான் பெற்றுக்கொண்டதுனாலதான் இன்னைக்கு நான் உறுதியா இதை நான் உங்களுக்கு சொல்ல முடியுது. ஒருவேளை இதை நான் படிச்சுட்டு நான் வந்தேன்னா அதுல இவ்வளவு அஷ்யூர்டா நான் சொல்ல முடியாது. என் வாழ்க்கையில எங்க வாழ்க்கையில இந்த சத்தியம் நாங்க அறிந்து கொண்ட பிறகு எங்களுக்கு அது பலன் தந்தது. அதனால நீங்க உறுதியா சொல்லலாம். நீங்களும் இதை விசுவாசிக்கணும். உங்க வாழ்க்கையிலயும் அது நிச்சயமா பலன் தரும். உங்களை கொண்டு தேவன் அநேகரை ஆசீர்வதிப்பார், அநேகரை விடுவிப்பார். ஒண்ணுமே இல்ல, நீங்க வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னு வசனம் சொல்லுது. இனி உங்களுக்கும் பிசாசுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறத நீங்க எப்ப பிலீவ் பண்றீங்களோ அப்ப உங்க குடும்பத்துக்கு விடுதலை கிடைக்கும்னு மட்டும் சொல்லி பாருங்க. ஒருவேளை டக்குன்னு, ஏன்னா சிலருக்கு அதை ஏத்துக்கிடவே முடியாது. அது எப்படி பிசாசு இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்கன்னா கேட்பாங்க. ஆனா நமக்கு தெரியும், வார்த்தை சொல்லுது நம்ம எங்க இருக்கிறோம், எந்த இடத்துல இருக்கிறோம்னு. ஆனா நம்ம விதைக்க வேண்டியது நம்ம கடமை. ஆனா கர்த்தர் நிச்சயம் அதுல ஒரு நாள் கிரியை செய்து அந்த குடும்பங்களை தேவன் நிச்சயமா விடுவிப்பார். அப்போ இன்றைக்கு நம்ம எங்க இருக்கிறோங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சிருக்கிறோம். அடுத்ததா 1 பேதுரு 2:9. 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமுமாய் இருக்கிறீர்கள். சரி, இப்ப என்ன போட்டிருக்கு இந்த வசனத்துல? நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று, இருளுக்குள்ள இருந்தோம், பாவத்துக்குள்ள இருந்தோம், கடவுளை பற்றி அறியாம இருந்தோம். ஆனா இன்றைக்கு எங்க இருக்கிறோமா? தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவர். மாவலஸ் லைட்னு இங்கிலீஷ்ல போட்டிருக்கோம். அந்த அவர் என்ன செய்திருக்கிறாரோ நம்மளை வரவழைத்திருக்கிறாரோ அந்த லைட்டுக்குள்ள இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சுட்டோம்? வந்துட்டோம். வரவழைத்தவருடைய புண்ணியங்களை. அப்போ எதுக்கு நம்ம அங்க வந்திருக்கிறோம் அப்படின்னா, மற்றவங்களை பயமுறுத்தல்ல, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நம்ம எல்லாம் யாரா? தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அப்போ நம்ம செய்ய வேண்டியது, நம்ம ஊழியம்னா என்ன? அவருடைய புண்ணியங்களை நம்ம அறிவிக்கணும். அடுத்தது ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். நம்ம தான் இன்றைக்கு ஆசாரியர்களாய் தேவன் இந்த பூமியில வைத்திருக்கிறார். அப்போ பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம். நமக்கு அவர் சொந்தம், அவருக்கு சொந்தமான ஜனமா. அப்ப அவருக்கு சொந்தமான ஜனமாய் இந்த வெளிச்சத்துக்குள்ள, ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள நம்ம வந்த பிறகு, அவருக்கு சொந்தமான ஜனமாய் நம்ம வந்த பிறகு இருளுக்குண்டான எந்த காரியங்களுக்கும் நம்ம மேல ஆளுகை கிடையாது. அப்போ இருளுக்கு உண்டானது என்னென்ன காரியங்கள் அப்படிங்கிறத நம்ம நல்லா அறிந்திருக்கிறோம். மெயினா அதுல ஒன்று சிக்னஸ், டிப்ரெஷன், ஆன்சைட்டி. இது எல்லாமே எங்க உள்ளது? இருளுக்குள்ளது. அப்போ இன்றைக்கு நீங்க வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டீங்க. அவர் சொல்றாரு, அவர் வரவழைச்சிட்டாரு. யாரும் இல்ல, நம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு அவர் வரவழைச்சிருக்கிறாருன்னா நம்மள அந்த இடத்துல இருந்து யாராலையும் வெளியே கொண்டு வர முடியாது. நம்ம விரும்பினால் தவிர அந்த இடத்துல இருந்து நம்ம யாரும் வெளியே வர முடியாது. நம்ம அந்த வெளிச்சத்துக்குள்ளதான் இருக்கிறோம். இதுதான் சத்தியம். இந்த சத்தியத்தை நம்ம அறியும் போது
நம்ம வாழ்க்கையில பெரிய விடுதலைகளை நம்ம பார்ப்போம். அடுத்ததா யோவான் 1 4, 5. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அப்போ அவருக்குள்ள ஃபுல் ஆஃப் லைட். அவர்தான் அவர்கிட்ட எவ்வளவு வேணும் இருள் இல்லைன்னு இருக்கு. அப்போ அந்த முழு வெளிச்சமா இருக்கிற அவர் இன்றைக்கு நம்மை சுற்றிலும் இருக்கிறார். இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிறார்னா, அப்போ நம்ம சரீரத்திலயும் சரி, நம்மளை சுற்றிலும் சரி, எந்த விதமான இருளுக்குண்டான காரியங்கள் நம்ம பக்கத்துல வரவே முடியாது. அடுத்தது பாருங்க, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இருள் அதை மேற்கொள்ளவே முடியாது. ஒரு ரூமுக்கு போறோம், இருட்டா இருக்கு, அந்த ரூம்ல லைட்ட போட்ட உடனே, சுவிட்ச ஆன் பண்ண உடனே வெளிச்சம் வந்துருது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருளை என்ன செய்ய முடியாது, அந்த ஒளியை மேற்கொள்ள முடியாது. அப்போ இன்றைக்கு நமக்குள்ள ஒளி வந்துருச்சு, நம்மை சுற்றிலும் அந்த ஒளி இருக்குது. நம்மை எந்த இருளும் நம்மை பற்றி கொள்ள முடியாது. இதுதான் சத்தியம். அப்போ எபேசியர் 2 நினைக்கிறேன், எபேசியர் 2 2. அப்போ எபேசியர் 2:2. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்களே. அதாவது அந்த வசனம் முதல்ல சொல்லுது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அடுத்து என்ன சொல்லுது, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து பிரபு. அவ யார்கிட்ட கிரியை செய்ய முடியும்? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள். அப்போ இன்றைக்கு என்னைக்கு இயேசுவை விசுவாசித்த அவர்தான் எனக்கு ரட்சகர், அவர்தான் எனக்கு சகோதரன், அவர்தான் எனக்கு தகப்பன் அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கு அவரையே சார்ந்திருக்கிற பிள்ளைகளால் நம்ம இருக்கிறபடியினால, அந்த ஆகாயத்து பிரபு இனி நம்ம கிட்ட என்ன செய்ய முடியாது? கிரியை செய்ய முடியாது. இதுதான் சத்தியம். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்துலதான் அவன் கிரியை செய்ய முடியும். நம்ம கிட்ட அவன் என்ன செய்ய முடியாது? கிரியை செய்ய முடியாது. ஒருவேளை நம்ம மைண்ட்ல, எண்ணங்கள்ல பயமுறுத்துகிற அவன் காரியங்களுக்கு இதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கும் போது, சில நேரம் அவன் சில நினைவுகளை, தாட்ஸ நமக்கு கொண்டு வந்து நம்மள சோர்ந்து போக பண்றான். அவன் மெயினா இப்ப வர்றது நம்ம எண்ணங்கள் வழியாதான் நம்மள என்ன செய்யறான்? ஆளுகை செய்யணும்னு நினைக்கிறான். அப்போ அந்த எண்ணங்கள்ல கூட நம்ம இந்த சத்தியத்தை ஆழமா அறிந்து இருதயத்துல விசுவாசிக்க ஆரம்பிச்சோம்னா, அந்த சத்துரு ஒரு காலம் நம்மை தொட முடியாது. அடுத்ததா ஒரு வசனம், 1 யோவான் 3:8. 1 யோவான் 3:8. நமக்கு பாவமில்லை என்போம், ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. ஆமா, 1 யோவான் 3:8. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். 1 யோவான் 3:8. அப்போ அவர் வெளிப்பட்டதற்கு காரணமே அவனுடைய கிரியைகளை அழிக்கிறதுக்கு தான். டு டிஸ்ட்ராய் த ஒர்க்ஸ் ஆஃப் த டெவில். அவனுடைய வேலை, அவன் என்னெல்லாம் நமக்கு எதிராய் அவன் செஞ்சு வச்சிருந்தானோ அவனுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் அழிக்கிறதுக்காக தான், அந்த இருளை அழிக்கிறதுக்காக தான் அவர் என்ன செய்தார்? வெளிச்சமாய், ஒளியாய் அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். அப்போ இவ்வளவு தூரம் வசனம் ஆணித்தரமா சொல்லுது. அப்ப இன்றைக்கு நம்ம எப்படி விசுவாசிக்கிறோம்? இத ஒவ்வொருத்தரும் இன்னும் நம்ம ஆழமா யோசிச்சு பார்க்கணும். அடுத்தது மத்தேயு. இனிதான் முக்கியமான ஒரு காரியத்தை பார்க்க போறோம். இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமா நம்ம நிறைய சூழ்நிலைகள், பலவீனங்கள்ல இருந்து நம்ம என்ன செய்ய போறோம்? வெளியே வர போறோம். மத்தேயு 12 22, 23. ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, தாவீதின் குமாரன் இவர்தானா என்றார்கள். பரிசேயர் அதை கேட்டு, மத்தேயு 12, 22, 23.
Matthew chapter 12, 22-23. 22-23. 22-23. மத்தேயு அதான் 12. sister. அப்பொழுது பிசாசு பிடித்த அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினார். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தாவீதின் குமாரர் இவர்தானோ என்றார்கள். அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன். அப்போ அவனுக்கு பிசாசு பிடிச்சிருக்கு, பொசஸ்ட், டீமான் பொசஸ்ட் அவன். அதனால அவனுக்கு என்ன பலவீனம் இருக்குன்னா, குருடா இருக்கிறான், ஊமையா இருக்கிறான். அவனை கொண்டு வர்றாங்க. குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினார். அது ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்ல ரொம்ப அழகா இருந்தது. நான் அதை வாசிக்கிறேன். மேத்யூ chapter 12. Then a man was brought, the TPT ல வாசிக்கிறேன். Then a man was brought before Jesus who had a demon spirit that made him both blind and unable to speak. Jesus healed him instantly and he could see and talk again. அப்போ தேவன் இந்த இடத்துல பிரத்யட்சமா ஒரு அற்புதத்தை செய்யறாரு. பிசாசு பிடித்த அவனை, அந்த பிசாச துரத்துன உடனே அவன் கண்கள் திறக்கப்படுது, அவன் வாயின் கட்டுகள் அவிழ்க்கப்படுது. அப்போ இந்த மனிதன் இருளின் அதிகாரத்துக்குள்ள இருந்த ஒரு மனிதன். இருளின் அதிகாரத்துக்குள்ள இருக்கும் போதுதான் நம்மளை என்ன செய்யும், இந்த பிசாசு ஆளுகை செய்யும், பிசாசு பொசஸ் பண்ண முடியும். அப்போ இந்த மனிதன், அப்படிப்பட்ட ஒரு மனிதன், ஒளியாகிய அவர் இயேசு வந்த உடனே அந்த இடத்துக்குள்ள அந்த இருளை அவர் துரத்தி அந்த மனுஷனுக்குள்ள ஒளியை ஸ்தாபித்து அங்க அவனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். அப்போ அடுத்தது 24, 25, 26, 27 வாசிக்கலாமே, அதே அதிகாரம். பரிசேயர் அதை கேட்டு, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலினால் பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடியல்ல என்றார்கள். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலைநிற்க மாட்டாது. சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாக தானே பிரிவினை செய்கிறதா இருக்குமே. அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? நான் பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்? ஆகையால் அவர்களே உங்களை நியாயம் தீர்க்கிறவர்களா இருப்பார்கள். இப்போ இதுல நல்ல தெளிவா பார்க்கிறோம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் சொல்லி இவங்க பரிசேயர் சொல்றாங்க, இவன் பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மேல ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு அந்த இடத்துல வைக்கிறாங்க. இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, இந்த பரிசேயருடைய சிந்தனைகளை இயேசு அறிந்து அவர் சொல்றாரு, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற ராஜ்யம் அப்படின்னா என்ன? இப்போ இந்த மனிதன் இருளின் அதிகாரத்துக்கு கீழே, இருளின் ராஜ்யத்துக்குள்ள, சாத்தானுடைய ராஜ்யத்துக்குள்ள இருந்ததுனால, இந்த மனிதனுக்கு அந்த பவர் ஆஃப் டார்க்னஸ்குள்ள இருந்ததுனால இந்த மனிதனுக்கு இந்த குருடும் ஊமையுமான ஆவியினால இவன் என்ன செய்திருக்கிறான், பிடிக்கப்பட்டிருக்கிறான். அப்போ அந்த இருளுக்குள்ள அந்த பலவீனத்தை கொண்டு வந்த அந்த ஆவிய அந்த இருளுக்குள்ள இருக்கிற ஒருத்தரே துரத்துனா அந்த ராஜ்யம் ஸ்பிளிட் ஆயிருமே அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதாவது தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போகும். அப்படி ஒரு இருளுக்குள்ள இருக்கிற ஒருத்தன் பிசாசின் தலைவன் சொல்லி, அந்த பிசாசின் தலைவனால இந்த மனுஷன் அந்த பிசாசை துரத்துவானா இவன் ராஜ்யம் எப்படி வளரும்? அப்போ தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாதே. சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாக தானே பிரிவினை செய்கிறதா இருக்குமே, அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? அப்போ இதுல ஆண்டவர் சொல்றது முக்கியமான ஒண்ணு, ஒரு சிக்னஸ் இருக்கா, எனி கைண்ட் ஆஃப் சிக்னஸ், அது எங்க இருந்து வருது அப்படின்னா சாத்தானுடைய ஆளுகையின் கீழே இருந்துதான் என்ன செய்யுது, அந்த சிக்னஸ் வருது.
இப்போ அந்த சிக்னஸ் இருக்கிற அந்த 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 மனுஷனுக்கு ஒரு சுகத்தை கொடுக்க ஒருத்தன் வந்தான்னா, அவன் பிசாசுனால அவன் என்ன செய்ய முடியாது, அந்த மனிதனுக்கு சுகத்தை கொடுக்க முடியாது. கொடுத்தான்னா அவன் ராஜ்யம் பாழாய் போயிரும் அப்படிங்கறதுதான் ஆண்டவர் சொல்ற. நான் எழுதியிருக்கேன், ஜீசஸ் said that no kingdom have two forces working at the same time for them, it will no longer exist. இருக்கவே முடியாது இந்த ராஜ்யம். ஒளியின் ராஜ்யம், இருளின் ராஜ்யம். இருளின் ராஜ்யமே ஒண்ணுக்கொண்ணு அது கான்ட்ராடிக்டா இருந்தா, அவன் வியாதியை கொடுக்கறான், வியாதியை அவனே சுகமாக்குனா அப்படின்னா அந்த ராஜ்யம் நிலை நிற்க முடியாது. The Bible says that sickness is there because the person is under the power of the devil. இப்போ நம்ம சரீரத்திலேயே நம்ம முழுமையுமா அவனால பொசஸ் பண்ண முடியாது. ஆனா எண்ணங்கள்ல நம்மளுக்கு என்ன விதைப்பான், ஒரு பயத்தை விதைப்பான், ஒரு சிம்டம விதைப்பான். இப்ப யாருக்கோ எங்கேயோ ஏதோ ஒரு சிக்னஸ் வந்ததை குறித்து நம்மளை யோசிக்க வைப்பான். நம்ம யோசிச்சு அதை குறித்து பயப்படும் போதே அந்த சிக்னஸ நமக்கு கொண்டு வரக்கூடிய அந்த நம்முடைய நினைவுகளுக்கு, எண்ணங்களுக்கு அவ்வளவு பவர் அந்த இடத்துல இருக்குதுங்கிறத பாக்குறேன். இதை குறிச்சு நான் சொல்லும் போது எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. ஒரு தேவ ஊழியர் ஷேர் பண்ண ஒரு விஷயம். நான் முந்தி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு அம்மா திடீர் ஒரு மிஷினரியோட ஒய்ஃப் அவங்களுக்கு திடீர்னு என்ன வந்துருச்சு, கேன்சர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்போ இந்த தேவ ஊழியர்கிட்ட ஜெபிக்க போகும்போது அவர் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு இந்த வியாதி வர தேவையில்லையே, நீங்க ஏதோ ஒரு செய்திய தொடர்ந்து கேட்டுட்டே இருந்திருக்கிறீங்க, அது நிமித்தம் தான் இந்த பலவீனம் உங்களுக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதை நான் கேட்டேன். அப்போ அந்த அம்மா சொன்னாங்களா, ஆமாயா உண்மையா நான் அப்படிதான் நடந்தது. ஏன்னா நான் என் ஹஸ்பண்ட் வேற ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போகும்போது என்னை இன்னொரு வீட்டுல விட்டுட்டு போனாங்க. அந்த வீட்டுல வேலை செஞ்ச ஒரு வேலைக்காரம்மா, அவங்க இன்னொரு வீட்டுல வேலை செய்யற அந்த ஓனர் அம்மாவுக்கு கேன்சர் இருந்ததாகவும், அந்த கேன்சர்ல அவங்க எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க, எப்படிலாம் ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்க பலவீனப்படுறாங்கன்னு சொல்லி தினம் தினம் அந்த நியூஸ் சொல்லிட்டே இருப்பாங்க. நான் அதை கேட்டுட்டே இருப்பேன். எனக்குள்ள அந்த ஒரு பயம் வந்தது. அந்த பயம் எனக்குள்ள தொடர்ந்து என்னைய அந்த பயத்தினால நான் ஆளுகை செய்யப்படும் போது எனக்குள்ள அந்த வியாதி வந்தது அப்படிங்கிறத அந்த அம்மா சொன்னாங்களாம். அப்போ எந்த அளவுக்கு பிசாசு இன்ஃபர்மேஷன் மூலமாய், ஃபேக்ட்ஸ் மூலமா நமக்குள்ள நம்ம சரீரத்தை பலவீனப்படுத்துகிறாங்கிறத நம்ம பார்க்கணும். நிறைய விஷயங்கள் நானே சில நேரங்கள்ல அனுபவப்பட்டிருக்கிறேன். நம்ம யாராவது சொன்னதை நம்ம தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கும்போது, இல்ல டிவில ஏதோ ஒரு நியூஸ் நம்ம தொடர்ந்து அதை கேட்டிருக்கோம். மெயின் அந்த கோவிட் டைம்ல எல்லாம் நிறைய பேர் அப்படிப்பட்ட பலவீனங்கள்ல மாட்டினதுக்கு காரணமே, நான் உலக மனுஷன் தானே, எல்லாருக்கும் வருது எனக்கும் வருமோ அப்படின்னு சொல்லி நம்ம சாதாரணமா பார்த்ததன் விளைவுதான் நிறைய பேர் அதுல பாதிக்கப்பட்டதை நான் பார்க்கிறேன். அப்போ இன்றைக்கு தேவன் நமக்கு இதை கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னா, நம்ம யாரு, நம்ம எங்க இருக்கிறோம், ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்ம ஜெபிக்கும் போது, ஆவியானவரே நான் எங்க இருக்கிறேன், எந்த இடத்துல இருக்கிறேன், என்னுடைய ஐடென்டிட்டி என்ன, இத ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் எனக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருங்கன்னு சொல்லி நீங்க ஜெபிப்பீங்கன்னா, கர்த்தர் நிச்சயமா அந்த ஞானத்தையும் அந்த அறிவையும் நமக்கு தந்து அந்த பயங்கள்ல இருந்து நம்மளை நிச்சயமா தேவன் வெளியே கொண்டு வருவார். அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஜீசஸ் said that one kingdom cannot do two different things. You cannot have a kingdom of God and have Satan rule. அப்போ கிங்டம் ஆஃப் ஜீசஸ் எதுக்கு வந்திருக்கு, பிசாசின் கிரியைகளை அழிக்க வந்தது. ஆனா கிங்டம் ஆஃப் சேட்டன் பிசாசின் கிரியைகளை பலப்படுத்த வந்தது. அப்போ அவருடைய ராஜ்யம் இன்றைக்கு நமக்கு சுகத்தை கொடுக்க வந்திருக்கு. அதனாலதான் அவர் என்ன செய்யறாரு, தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து வியாதியஸ்தர்கள் எல்லாரையும் சுகமாக்கினார். அப்போ இப்ப நல்லா தெரிஞ்சுக்கிடணும், அவர் ராஜ்யம் இங்க பட்டிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல யார் இருக்கக்கூடாது, வியாதியஸ்தர்கள் இருக்கக்கூடாது, குறைவுகள் இருக்கக்கூடாது. அவருடைய ராஜ்யம் இப்போ உலகத்துல பெரிய பெரிய ராஜாக்கள், நல்ல ராஜாக்கள்லாம் ஆண்டப்போ, சாலமோன் ராஜாலாம் ஆண்டப்போ அந்த நாட்டுல ஒரு குறைவும் இல்லை அப்படின்லாம் நம்ம பார்க்கிறோம். சுற்றிலும் சமாதானம் இருந்துதான். அப்படி ஒரு சாதாரண மனிதனுக்கு தேவன் அந்த கிருபையை கொடுத்திருந்தாருன்னா, இன்றைக்கு அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம்னா நமக்கு எவ்வளவு பெரிய கிருபையை தேவன் வைத்திருப்பார்.
அத நம்ம உணர்ந்து நம்ம என்ன செய்யணும், அந்த காரியங்களை தியானித்து தியானித்து நம்ம அப்படிப்பட்ட ஒரு ரெஸ்டுக்குள்ள வரணும்னு சொல்லி தேவன் இன்னைக்கு விரும்புறேன். நீங்க எல்லாருமே நம்ம எங்க வந்துட்டோம், கிங்டம் ஆஃப் லைட்டுக்குள்ள நம்ம வந்துட்டோம். அப்போ நமக்கு அந்த லைட்டுக்குள்ள நம்ம வந்த பிறகு சிக்னஸும் ஹெல்த்தும் ஒரே இடத்துல என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. நம்ம இந்த வந்துட்டோமா, நமக்கு இங்க ஹீலிங் தான், நம்ம எப்போ டிவைன் ஹெல்த்ல நம்ம இருக்கலாம்னு சொல்லி தேவன் விரும்புறார். ஒருவேளை இன்னைக்கு நான் இதை பிரசங்கிக்கிறேன் நானோ இதுல எல்லாம் இன்னும் நம்ம முழுமை அடையலைன்னா கூட தேவன் இதை கற்றுக் கொடுக்கறதன் மூலம் நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம விசுவாசித்து இப்படிப்பட்ட காரியங்களை ஒருவேளை இன்றைக்கு உலகத்துல பார்க்கும்போது அவங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்க, எல்லாருக்கும் வர்றது இந்த கிறிஸ்தவங்களும் அப்படித்தானே இருக்கிறாங்க, அப்படிதான் சொல்லி நினைப்பாங்க. நம்ம ஆண்டவர் அப்படியாக அதற்காக இந்த உலகத்துக்கு அவர் வரல. அவர் தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபித்ததன் நோக்கமே பரலோகத்துல அவர் சித்தம் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலையும் செய்யப்படணும், அவருடைய ராஜ்யத்துக்குள்ள அதுதான் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் இந்த பூமிக்கு வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எல்லா இடத்துலயும் பிரசங்கம் பண்ணி அங்க பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை அவர் விடுவிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டா, கிங்டம் ஆஃப் லைட்டுக்குள்ள வந்துட்டா, பிசாசின் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற எந்த காரியமும் நம்ம உள்ள இருக்க முடியாது, நம்ம குடும்பங்கள்ல இருக்க முடியாது. இதை இன்றைக்கு நம்ம ஆழமா விசுவாசிக்க ஆரம்பிப்போம். ஆஹ் இப்ப நம்ம நிறைய பேர் எல்லாரும் என்ன செய்யறோம், நிறைய எக்ஸ்கியூஸ் சொல்றோம். ஒவ்வொரு சிக்னஸ் வர்றப்பையும் இது இப்படி வந்தது, இதனால இது வந்தது, இதனால இது வந்தது. நான் உட்பட சில நேரம் நம்ம என்ன செய்யறோம், மனுஷனை போல நம்ம என்ன செய்யறோம், பேசுறோம். மனுஷனை போல பேசினாலே நமக்கு பின்னாடி சாத்தான் தான் என்ன செய்யறான் இருக்கிறான்னு நம்ம பார்த்திருக்கிறோம். அப்போ மறந்து போய் நிறைய காரியங்களை நம்மள உள்ள விட்டு பலவீனங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம், சிக்கிக்கொள்றோம். பலவீனங்களை நம்ம சிக்கிக்கொள்றோம். ஆனா நமக்கு என்ன தெரியல, நம்ம எந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம் அப்படிங்கறது தெரியல. ஒன்னே ஒண்ணு நம்ம இருதயத்துல, நம்ம மைண்ட்ல நம்ம ஆழமா இந்த காரியத்தை நம்ம பதிச்சு, நான் ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன், என்னைய தொட முடியாது, என்னைய எதுவும் தொட முடியாது, என் குடும்பங்களை தொட முடியாது, கர்த்தர் எங்களை வேலி அடைத்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசித்து அதை அறிக்கையிட அதாவது நான் நிறைய நேரங்கள்ல நானே இந்த விசுவாசம் அறிக்கையெல்லாம் சொல்லி முந்தி சோர்ந்து போன நாட்கள் உண்டு. ஐயோ விசுவாசிக்கணும், அறிக்கையிடணும். அந்த விசுவாசமும் அறிக்கையும் எப்ப வரணும் தெரியுமா, அவரை குறித்து அறிகிற அறிவுல அவருடைய அன்பை நம்ம ஆழமா அறிஞ்சு கொள்ளும் போது, அப்பா எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு வல்லமையுள்ள தகப்பன், அன்புள்ள தகப்பன் எனக்கு இருக்கிறாரே, நான் எதை குறிச்சு பயப்படணும், நான் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி அந்த அவரை குறித்து அறிகிற அறிவு நிமித்தம், அன்பு நிமித்தம் வர்றதுதான் விசுவாசம். அதுதான் அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். நம்ம விசுவாசிக்கணும்னு சொல்லி எவ்வளவு முயற்சி பண்ணி நம்ம நிறைய நேரங்கள்ல சோர்ந்து போயிடுறோம். சில நேரங்கள்ல அது செயல்படும், நம்ம விசுவாசி அறிக்கையிடும் போது நடக்கும். ஆனா பல நேரங்கள்ல இத செஞ்சாதான் இது கிடைக்கும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்ல நம்ம செய்யும் போதுதான் நம்ம என்ன செய்திருவோம், சோர்ந்து போயிடுவோம். அப்ப அதுக்காக தான் அவரை குறித்து அறியணும், அவருடைய அன்பை குறித்து அறியணும். அதுல நம்ம விசுவாசத்துல வரும்போது அந்த விசுவாசம் பயங்கரமான காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ இதனாலதான் இப்படி நம்ம ரெண்டு மனதா இருக்கிறோம்னா, ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டோம்னு சொல்றோம் ஒரு நேரம், ஒரு நேரம் இருளுக்குண்டான காரியத்துக்கும் நம்ம இடம் கொடுத்துடுறோம். இதனாலதான் நம்ம ஃபுல் பவர், அவருடைய ஃபுல் பவர்ல நம்ம என்ன செய்யல, இன்னும் வாழ ஆரம்பிக்கல. That is why people cannot live in the full power of God. அப்போ நம்ம முழு வல்லமையில வாழ முடியாததற்கு காரணம், நம்ம அந்த இருளுக்குள்ள வெளிச்சத்துக்குள்ள வந்த பிறகு இருளுக்குண்டான பல காரியங்களை நம்ம சிந்தித்து நம்ம இடம் கொடுக்கறதுனால நம்ம அவருடைய பூரணமான அந்த பவர்க்குள்ள நம்ம என்ன செய்யல, இன்னும் வரல. ஒரு காரியம், சில காரியங்கள் பார்ப்போம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 11 முதல் 17. அப்பொழுது தேசாந்தரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள்.
பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலை அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி, பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர் மேல் பயந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களும் ஆகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். சரி. இப்போ அந்த 11ஆவது வசனத்துல நம்ம பார்க்கும்போது, பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்தில் இருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதியஸ்தர் மேல் போட, வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. எவ்வளவு தூரம், எவ்வளவு பவர் இருந்திருக்கு. அவங்க சரீரத்துல போட்டிருந்த அந்த பெல்ட், உருமால்கள், கச்சைகள் எல்லாத்தையும் போட்டப்போ, அந்த போட்ட அடுத்த செகண்ட் அவங்களுக்குள்ள இருக்கிற பொல்லாத ஆவிகள் தன்னால வெளியில போகுதான், வியாதியஸ்தர்கள் தன்னால சுகமாறாங்களாம். அப்போ அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னா இதெல்லாம் என்ன செய்யும்? நடக்க ஆரம்பிக்கும். நான் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன், அவருடைய ஃபுல் பவர் எனக்குள்ள இருக்கு, ஒளிக்குள்ள நான் இருக்கிறேன், ஒளி எனக்குள்ள இருக்குது. அதுதான் பவுல் சொல்றது கொலோசையர் 1:27, கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருக்கிறார். அப்போ இத நீங்க எப்பவுமே மைண்ட்ல வச்சு, கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார், கிறிஸ்து என்னை சுற்றிலும் இருக்கிறார், நான் அவருடைய ஒளிக்குள்ள இருக்கிறேன். இந்த இந்த சத்தியத்தை நீங்க ஆழமா விசுவாசிச்சு அத உணர்வு பூர்வமா நீங்க நம்பி அதை அறிக்கையிட்டு பரிசுத்தாவியில நிரம்பி இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிக்கும் போது, நம்மள தொட்ட நம்ம நிழல் பட்டா கூட நிச்சயமா வியாதியஸ்தர்கள் சுகமாவாங்க. நம்ம போனாலே அந்த அட்மாஸ்பியர் நிச்சயமா மாற ஆரம்பிக்கும். அப்போ இதுதான் அங்க நடக்குது. அப்போ இன்றைக்கு பவுலும் தேவனுடைய ராஜ்யத்தை தான் பிரசங்கிக்கிறாரு. அப்ப தேவனுடைய ராஜ்யம் அங்க வந்துச்சு அப்படின்னாலே அந்த இடத்துல என்ன இருக்கக்கூடாது? வியாதி இருக்கக்கூடாது. தேவனுடைய ராஜ்யத்தை சுமந்து செல்லுகிற நம்ம போனாலும் அந்த இடத்துல பிசாசுகள் இருக்கக்கூடாது, வியாதியஸ்தர்கள் இருக்கக்கூடாது. நம்ம பெரிய பெரிய தேவ ஊழியர்கள் நம்ம பார்த்திருக்கிறோம். அவங்க கேத்ரின் குல்மன் எல்லாம் வீட்டுல இருந்து கிளம்பும் போதே அவங்க எந்த ஆடிட்டோரியத்துல எந்த இதுல மீட்டிங் வச்சிருக்கிறாங்களோ அங்க இருக்கிற பிசாசுகள் எல்லாம் ஓடுமா. ஏன்னா இங்க கிங்டம் வருது, லைட் வருது, லைட் அங்க இருந்து கிளம்பிருச்சுன்னு உடனே இங்க டார்க்னஸ்க்கு என்ன செய்ய முடியல? இருக்க முடியல. அப்படிப்பட்ட காரியங்களை தான் தேவன் இன்றைக்கு நம்ம மூலமாய் செய்ய திட்டம் வைத்திருக்கிறார். நிச்சயம் நம்ம மூலமாக அதை செய்து முடிப்பார், நான் விசுவாசிக்கிறேன். அடுத்ததா பாருங்க, மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்த, இங்க இதுதான் நான் சொன்னேன், ஒரு தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற ராஜ்யம் என்ன செய்யறோம்? அழிஞ்சு போயிடும். இங்க மந்திரவாதி அவன் இருளுக்கு கீழே இருக்கிறவன், அவன் என்ன செய்யறான்? இயேசுவின் நாமத்தை சொல்லி இந்த சீஷர்கள் எல்லாம் விரட்டுறாங்கன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் மேல் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளை இடுகிறோம் சொல்றாங்க. அந்த பிசாசு விட்டு வைக்குமா? ராஜ்யமோ ஒரே ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவங்க இவங்க 2 பேரும், அந்த மனிதர்களும் பிசாசினால் பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க, இவங்களும் பிசாசின் ஆளுகைக்கு கீழே இருக்கிறாங்க. இவங்க சொன்னா இந்த பிசாசு போகுமா? போகவே போகாது. ராஜ்யம் பிரிஞ்சு போயிரும். அதனால அது செய்ய முடியாதுன்னு ஆண்டவர் அங்க சொல்றாரு. இங்க அது பிரத்யட்சமா நடக்கு. என்ன நடக்கு பாருங்க. பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஓர் யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்யறாங்க. பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி என்ன செய்யறாங்களா? பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களும் ஆகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். அப்போ எவ்வளவு தூரம் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற அந்த பவரை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம அந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். எவ்வளவு பெரிய ஒரு நமக்கு தேவன் நமக்கு ஒரு நன்மையை செய்திருக்கிறார். இது நம்ம ஆழமா இந்த வார்த்தைகளை நம்ம தியானிச்சு பார்த்தோம்னா
அந்த அந்த ராஜ்யத்துக்கு கீழே, பிசாசின் ராஜ்யத்துக்கு கீழே இருக்கிற ஒரு மந்திரவாதி அந்த பிசாசை துரத்துனா போகல. ஆனா ஒளியின் ராஜ்யத்துக்கு கீழே இருக்கிற பவுலனுடைய கச்சைகளையும் உருமால்களையும் போட்டா அந்த பிசாசு அலறி அடித்து கொண்டு ஓடுறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட பாக்கியத்தை தான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் தந்திருக்காங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். ஊழியர்கள்னு போடல, விசுவாசிக்கிறவர்கள். அப்போ என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது சொஸ்தமாவார்கள். சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. இன்னைக்கு என்னத்தெல்லாமோ நம்ம பயப்படுறோம். அதாவது இது கெட்டது, இந்த ஆர்கானிக் ஃபுட், அது அப்படி, இது இப்படி, பார்த்து 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 ஓரளவுக்கு நம்ம அதை செய்யலாம், ஞானமா நடந்துக்கலாம். ஆனா முழுக்க 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 மைண்ட்ல இதை செஞ்சா அது வந்துரும், அதை செஞ்சா இதை வந்துரும் அப்படின்னு சொல்லி பிசாசு இந்த ஃபேக்ட்ஸ கொடுத்து 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 மனிதர்களை வியாதியில விழ பண்றான். வசனம் சொல்லுது. அதுக்காக நம்ம வம்படியா போய் எதையாவது சாப்பிடணும்னு நான் சொல்லல. அதுக்காக எல்லாத்துக்கும் பயந்துட்டே இருக்கணுங்கிறது தேவையில்லை. நம்ம எதை விசுவாசிக்கிறோம், எதை நம்புறோம், அதுதான் நம்ம வாழ்க்கையில நிச்சயமா நடக்குங்கிறத இப்ப சயின்டிஸ்டே நிறைய என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க, ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. உலகம் அதை கண்டுபிடிச்சிருக்கு. ஆனா தேவ பிள்ளைகளாகிய நம்ம இன்னும் மனுஷர மாதிரி சிந்திச்சு இன்னும் அப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ள நம்ம சிக்கி கொண்டிருக்கிறத பாக்குறோம். அப்போ இந்த காரியத்தை நீங்க நல்லா புரிஞ்சுப்பீங்க. இப்போ விரோதமாய் என்ன செய்ய முடியாது, ஒரு ராஜ்யம் பிரிந்திருக்க முடியாது. அந்த இருளின் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற ஒருத்தன் இருளின் அதிகாரத்துல இருக்கிற ஒரு பிசாசு பிடித்த வியாதியஸ்தனை என்ன செய்ய முடியாது, சுகமாக்க முடியாது. அப்போ ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற எந்த மனுஷனுக்கும் என்ன இருக்கக்கூடாது, வியாதி இருக்கக்கூடாது. அதுதான் தேவனுடைய விருப்பமும் தேவனுடைய சித்தமுமாய் இருக்கிறது. அப்போ இன்னைக்கு நம்ம விசுவாசிக்கும் போது இன்னைக்கு நம்ம மைண்ட்ல இருக்கிற எத்தனையோ அரண்கள் நிச்சயமா தேவன் உடைக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன். மத்தேயு 12:28 ஒன்னு ரெண்டு வசனம் பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம். மத்தேயு 12:28. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினாலே தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. அப்ப நம்ம கிட்ட இன்னைக்கு என்ன வந்துருச்சு, ராஜ்யம் வந்துருச்சுன்னு ஆண்டவர் சொல்றாரு. நான் மறுபடியும் சொல்லியிருக்கேன், பரலோக ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் வேற, பரலோகம் வேற. ராஜ்யம்ங்கிறது எப்படி ஒரு எம்பசி, இப்போ அமெரிக்கால இருக்கிறாங்க, அமெரிக்கன் எம்பசி இந்தியால இருக்கு. ஆனா அவங்களுக்கு ஃபுல் கண்ட்ரோல் எங்க இருக்கும், அமெரிக்கால இருந்துதான் இருக்கும். அவங்க அமெரிக்கால உள்ள அந்த இதைதான் இவங்க இங்க என்ன செய்வாங்க, அனுபவிப்பாங்க. அதே போல பரலோகம் இருக்கு, பரலோக ராஜ்யம் பூமியில ஆண்டவர் ஸ்தாபிச்சிருக்கிறாரு. அப்போ இன்னைக்கு நமக்கு ப்ரொவிஷனோ நமக்கு எல்லாமே எங்க இருந்து வரும், பரலோகத்துல இருந்து வரும். இதுதான் இதனுடைய சத்தியம். அப்போ தேவனுடைய ராஜ்யம் இன்னைக்கு என்ன செஞ்சிருச்சு, நம்ம கிட்ட வந்துருச்சு. நம்ம அவருடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோங்கிறது தான் சத்தியம். அப்போ அடுத்தது நம்ம பார்க்கும்போது அதே அதிகாரம் 29வது வசனத்துல வாசிங்க. 29. அன்றையும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினானையாகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். சரி, இது ஆண்டவர் எதுக்கு சொல்றாரு அப்படின்னா, பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். அப்போ நம்ம பாடி நம்ம ஸ்பிரிட் வாழக்கூடிய ஒரு ஒரு இதா இருக்கு. நம்ம தேவன் பரிசுத்தாவியான தங்கும் ஆலயம், நம்ம சரீரம் பரிசுத்தாவியான தங்கும் ஆலயம். அதே போல பிசாசுகளும் என்ன செய்து, ஆண்டவர் அறியாத மக்களுக்குள்ள என்ன செய்து குடியிருக்குது. அப்போ நம்ம பாடிஸ் தான் என்னது, அவருடைய ஸ்பிரிட், அவருடைய பிசாசோ இல்ல ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளைகளுக்குள்ள பரிசுத்தாவியானவரோ இருக்கக்கூடிய ஒரு காரியம் தான் என்னது, நம்முடைய சரீரம். அப்போ நம்ம சரீரத்தை அந்த ஸ்ட்ராங் மேன், அந்த பலவான் நமக்கு உள்ள இருந்து நமக்கு பல வகையான பலவீனங்களையோ போராட்டங்களையோ என்னவோ பிரச்சனைகள், எத்தனை பிரச்சனைகளை நமக்கு உள்ள இருந்து நம்ம கொடுத்து வச்சிருந்தாலும்
ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்? இப்போ ஒரு வீட்டை கொள்ளையிட போடணும்னா அந்த வீட்டுல ஒரு பெரிய பலவான் இருக்கான், பலசாலி இருக்கிறான். அப்படிப்பட்டவனை வச்சுட்டு நம்ம அந்த வீட்டுக்குள்ள போய் என்ன செய்ய முடியாது? கொள்ளையிட முடியாது. அப்ப முதல்ல அவனை என்ன செய்யணும்? கட்டணும். கட்டுனாதான் அவன் வீட்டுக்குள்ள இருக்கிறத கொள்ளையாட முடியும். அதே போலதான் தேவன் இங்க என்ன சொல்றாரு? முதல்ல ஒரு மனுஷனை நம்ம விடுவிக்கணும். அவனுக்குள்ள இருக்கிற பலவீனங்களை துரத்தணும், அவனுக்குள்ள இருக்கிற பிசாசை துரத்தணும். அப்படின்னா முதல்ல அந்த பலவானை நம்ம என்ன செய்யணும்? கட்டணும். அதான் வசனம் சொல்லுது, பூமியிலே பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உங்களுக்கு தருவேன். நீங்கள் பூமியிலே கட்டுகிறது எதுவோ பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூமியிலே கட்டு அவிழ்ப்பது எதுவோ பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அப்ப முதல்ல நம்ம என்ன செய்யணும்? அந்த பிசாசு பிடித்த வியாதியஸ்தர்கள் அந்த பலவானை நம்ம என்ன செய்யணும்? கட்டணும். அந்த பலவானை கட்டின பிறகு அந்த கொள்ளை, அந்த வியாதியோ எந்த பலவீனமோ அதை நம்ம என்ன செய்யலாம்? துரத்தும் போது முழுமையுமாய் அந்த மனிதன் விடுதலையாகும். இப்ப ஏசப்பா அவர் என்ன செய்ய ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல அந்த காரியத்தை அவர் செஞ்சுட்டு இருந்திருப்பாரு, நமக்கு அது தெரியாது. அப்ப முதல்ல அந்த பலவான கட்டி அந்த பலவீனங்களை நம்ம துரத்தும் போது நிச்சயமா அந்த மனிதர்கள் விடுதலை அடைவார்கள். அப்போ நான் எழுதியிருக்கேன், ஃபார் ஹவுஸ் இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் அ ஸ்ட்ராங் மேன் கால் த டெவில், the controlling force can cause a sickness or some other thing. இப்ப உதாரணத்துக்கு நம்ம நிறைய இருக்கு, நிறைய வியாதிகள் இப்ப உலகத்துல பயங்கரமான வியாதிகள் இது எல்லாமே இருக்கு. அப்படிப்பட்ட வியாதிகளை முதல்ல சுகமாகணும்னா முதல்ல அந்த பலவான நம்ம என்ன செய்யணும்? கட்டணும். அதாவது நம்ம வீடாகி அந்த சரீரத்துல குடியிருக்கிற அந்த பலவானை கட்டி அதுக்கப்புறம் அந்த வியாதிகளை நம்ம துரத்தும் போது பூரணமாய் அந்த மனிதர்கள் விடுதலை ஆவார்கள். அப்போ இதுக்காக தான் தேவன் நமக்கு பரலோக ராஜ்யத்தில் திறவுகோல்களை நமக்கு தந்திருக்கிறார். அப்போ அந்த ஊமையும் செவிடுமான அந்த குருடும் ஊமையுமான அந்த மனுஷனுக்கும் முதல்ல நிச்சயம் இயேசு கிறிஸ்து அந்த பலவானை என்ன செய்திருக்கிறாரு? கட்டி அவனை துரத்தி இருக்கிறாரு. அப்போ இன்னொன்னு என்னன்னா, இப்போ நம்ம எங்கேயோ போறோம், யாருக்கோ பிரேயர் பண்றோம், இந்த மனுஷனுக்கு சுகமாக்குவது தேவ சித்தமான்னு சொல்லி நம்ம கேட்கவே தேவையே இல்லைன்னா, ராஜ்யத்துக்குள்ள ராஜ்யத்தினுடைய வேலையே என்னன்னா வியாதியஸ்தர்களை சுகமாக்குறது மட்டும்தான். அப்போ அந்த மாதிரி நம்ம அதுக்கு எந்த காரியத்தை குறித்து சந்தேகப்பட தேவையில்லை. அப்போ நிச்சயமா நீங்க ராஜ்யத்துக்குள்ள இருப்பீங்க அப்படின்னா, அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார் அப்படின்னா, நீங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பிசாசு பயப்படுவான். நீங்க கட்டுனா அவன் கட்டப்படுவான். நீங்க துரத்துனா என்ன செய்யும்? வியாதிகளும் பலவீனங்களும் போகும். என்ன பிரச்சனையா? சிலர் சிலர் அடிக்ஷன்ல இருப்பாங்க, சிலர் பலவீனங்கள்ல இருப்பாங்க, சிலர் பொருளாதார குறைவுகள்ல இருப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் என்ன பிரச்சனையா இருந்தாலும் முதல்ல அந்த பிரச்சனைய கொண்டு வந்த பலவானை நம்ம கட்டுவோம். நம்ம கட்டிட்டு அதுக்கப்புறம் அவன் கொண்டு வந்ததை நம்ம துரத்தும் போது நிச்சயமா நம்ம குடும்பங்கள்ல நம்ம ஒவ்வொருத்தரும் விடுதலை அடைவோம். நம்மை கொண்டு தேவன் தேசங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த வார்த்தை நிச்சயமா உங்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்திருக்கோம்னு நான் நம்புறேன். நம்ம நல்லா எதுக்காக இன்னைக்கு திருப்பி கிங்டம் பத்தி நான் ஏற்கனவே ஒரு மெசேஜ் பேசியிருக்கேன், ஆனா இந்த அளவுக்கு அது வேற மாதிரி இருக்கும். ஆனா இன்றைக்கும் தேவன் அதை பேசி இருக்கிறார் அப்படின்னா நிச்சயமா நம்ம ஆழமா தெரியணும், நம்ம வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டோம், இருளுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. அதான் இயேசு சொல்றாரு, இந்த உலகத்தின் அதிபதி வர்றான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, என்கிட்ட அவன் வர்றதுக்கு ஒண்ணுமே, என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு அவர் சொல்றாருன்னா, இன்றைக்கு அவருக்கு உடன் சகோதரர்களாய் சகோதரிகளாய் இருக்கிற நம்ம எவ்வளவு தூரம் போல்டா அதை சொல்லலாம்? எனக்கும் பிசாசுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். பிசாசு இல்லைன்னு நான் சொல்லல, அவன் இருக்கிறான். சில நேரம் சில தவறா புரிந்து கொள்ளக்கூடிய காரியங்கள் அவன் இருக்கிறான். ஆனா நம்ம ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற நமக்கு அவனுக்கும் என்ன கிடையாது? சம்பந்தம் கிடையாது. அந்த இடத்துக்குள்ள நம்ம வரணும். இப்பவும் நம்ம நம்ம மைண்ட்ல சில நெகட்டிவான தாட்ஸ் எல்லாம் கொடுத்து அவன் கிரியை செய்துட்டு தான் இருக்கிறான். ஆனா அந்த இடத்துல கூட கிரியை செய்யாதபடிக்கு பரிசுத்தாவியானவருடைய ஒத்தாசையோடு முழுமையா குமாரனின் சாயலை பிரதிபலிக்கிறவர்களாய் நம்ம என்ன செய்யணும்? மாறணுங்கிறது தேவனுடைய விருப்பம். தேவ புத்திரர்களாய் நம்ம எழுமணுங்கிறது தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஒளியின் ராஜ்யத்தை குறித்து நீர் எங்களோடு பேசுகிறப்பா. இன்றைக்கு அப்பா இதை கேட்கிற ஒவ்வொருவரும், இதை கேட்க போகிற ஒவ்வொருவரும்
ஆண்டவரே அப்பா, ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள வந்திருக்கிறதை அவர்கள் விசுவாசித்து இருதயத்துல உணர்ந்து அப்பா அதை விசுவாசிக்கவும், அவர்களை கொண்டு தேவன் மகிமையான பலத்த காரியங்களை நீர் செய்யவும் தக்கதாய் நீர் சித்தம் வைத்திருக்கிறீர் தகப்பனே. ஆண்டவரே, நாங்க போனாலே எங்க நிழல் பட்டாலே வியாதியஸ்தர்கள் சுகமடைகிறதையும் பிசாசுகள் ஓடுகிறதையும் அப்படிப்பட்ட காலங்களுக்குள்ளாக தேவன் எங்களை கொண்டு வருகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, பவுலுடைய உருமால்களையும் கச்சைகளையும் போட்ட பொழுது அந்த அப்பா அங்க பவுலே இல்ல, ஆனா அந்த ட்ரெஸ்ல கூட அந்த பவர் இருக்கும்னா, தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிற ஒரு மனுஷனுடைய ட்ரெஸ்ஸுக்கு கூட அந்த பவர் இருக்கும்னா, இன்றைக்கு எங்களுடைய அப்பா நாங்க என்ன பொருளை தொடுறோமோ அப்படிப்பட்ட அந்த பொருட்களுக்கு கூட அந்த வல்லமை இருக்கிறதை நாங்கள் அறிகிறோம். அப்பா, அந்த முழுமையுமாய் பரிசுத்தாவியான ஒரு துணையோடு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வல்லமையும் அதிகாரத்தையும் நாங்கள் அறிந்து கொண்டு செயல்பட தகப்பன் கிருபை தருவீராக. மனதார இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து ஆசீர்வதிக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறேன். துதி கன மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாக இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யாராவது ஷேர் பண்ணுமா? சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நான் மீனா பேசுறேன். அருமையான ஒரு மெசேஜ் கேட்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ஜஸ்ட் ஒன் சிம்பிள் ஒன் ரிக்வெஸ்ட் இஸ், தமிழ்ல நீங்க சொல்ற வசனமும் இங்கிலீஷ்ல சொன்னீங்கன்னா இட் பி ஈஸி ஓகே. நெக்ஸ்ட் டைம். அண்ட் ஒன் மோர் திங், பிரதர் பாஸ்டர் ஐசக் இருக்காங்கல்ல சிஸ்டர், நீங்க கீதா கிட்ட கூட சொன்னீங்கல்ல, ஆமா, அவர் ஒரு சாட்சி சொன்னார். இட் வாஸ் ஆல்சோ அ பிளெஸிங், லைக் சிமிலர் திங் அபவுட் இந்த சிஸ்டர் ஒருத்தங்க அந்த அந்த கேன்சரை பத்தி ஒரு டாக்டர் வந்து ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் வந்து ஹி வாஸ் கீப்பிங் வெரி வெரி குட் ஹெல்த். அப்போ ஹி கோஸ் டு த டாக்டர் ஃபார் ஜென்ரல் செக்அப். அப்போ அந்த ரிப்போர்ட் வந்து another person who is suffering with cancer, he also comes. அந்த ரிப்போர்ட் வந்து ரெண்டு பேருக்கும் ஒரே பேர் இருக்கிறதுனால அந்த ரிப்போர்ட் மாறி போயிடுது. ஸோ வாட் ஹேப்பன் வாஸ், இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கிற அந்த ஹெல்த்தியாக இருக்கிற பர்சனுக்கு கேன்சர் இருக்கிறதாகவும் அந்த அதர் பர்சனுக்கு கேன்சர் இல்லைங்கிறது வந்த போது அந்த மைண்டில் அந்த ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு அந்த ஸ்போர்ட்ஸ் அவனு அந்த பர்சனுக்கு இந்த மாதிரி தனக்கு இருக்குன்னு. ஸோ தட் ஸ்டார்டட் ஒர்க்கிங் இன் ஹிம். அவன் ஹெல்த்தியாக இருந்த பர்சன் வந்து அந்த மைண்ட் அஃபெக்ட் ஆனதுனால ஹி சஃபர்ட் வித் கேன்சர் இட் சீம்ஸ். the person who had cancer, அவனுக்கு ரிப்போர்ட் வந்து ஹி இஸ் நார்மல் சொல்ல, he took that report, அவன் மைண்ட்ல வந்து தனக்கு கேன்சர் இல்லை தனக்கு கேன்சர் இல்லை கேன்சர் இல்லைன்ட்டு ரிப்போர்ட் அந்த மைண்ட் ரெஜிஸ்டர் ஆனோன்னு அந்த when he went for checkup after years, but he did not have cancer it seems. நீங்க சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் we have to hear only in the என்ன நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி அதை நம்ம அக்செப்ட் பண்றோமோ that only works in our bodyங்கிறது. This message was very blessed for me and as well I believe for everyone sister. Thank you, God be praised. Thank you பா. வேற யாரும் ஏதோ ஷேர் பண்ணுமா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுவோம்.